வணக்கம் மக்களே, வெல்கம் டு M2M ஃபுட் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப சாரிங்க. எனக்கா நாங்கள் கொஞ்சம் சேஞ்ச் வேணுன்றதுக்காக அப்பார்ட்மெண்ட் மாறினோம். அந்த மாறினதுனால என்னால் வீடியோவை வந்து போட முடியல கண்டினியூஸாக. பட் உங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்றதுனால நான் வந்து வீடை இப்போ திங்ஸ் இப்போ தான் செட்டில் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நடுவில் உங்களை பார்க்கணுன்றதுக்காகவே நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். ஸோ வந்து இன்னைக்கு நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த டிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் இருக்கும்போது அடிக்கடி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அதில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நான் ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கோம். ஸோ அந்த டிஷ்ஷை தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா, த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேவரட் டிஷ் தான் சிக்கன் பிரியாணி. இந்த சிக்கன் பிரியாணி வந்து பார்த்து நம்ம ரெகுலராக செய்கிற சிக்கன் பிரியாணி கிடையாது. பிரியாணினாலே வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்தியாவில் இருக்கும்போது நாங்கள் ரெகுலராக ஒரு ஷாப்பில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அதோட டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டேஸ்ட்டில் இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து இதை செஞ்சு பார்த்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ஸோ அதை இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் வந்து கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு அந்த சிக்கன் பிரியாணி எடுத்திருக்கேன். அந்த சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஆம்பூர் ஸ்டார் சிக்கன் பிரியாணிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படின்னா ஒரு ஃப்ளேவரும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப மசாலாஸ்லாம் எதுவும் இருக்காது. பார்க்க பிளெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காரம் எல்லாமே சட்டிலாக இருக்கும். ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஸ்பைசஸ் எதுவுமே ரொம்ப போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அதை நான் வந்து நிறைய வாட்டி வாங்கி வாங்கி சாப்பிட்டு தாங்க அதோட ரெசிபியை நானாக கற்றுக்கிட்டது தான். ஸோ அதில் அந்த டேஸ்ட்டில் இன்ஸ்பயர் ஆகி நானாக கற்றுக்கிட்ட ரெசிபியை இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் வந்து கற்றுத்தரப்போகிறேன். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆம்பூர் ஸ்டைல் ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்களை பார்ப்போமா? 1 kg சிக்கன் வந்து கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு காரத்தூள், அதாவது மிளகாய்த்தூள். இதுக்கு மெயினான இதுவே பார்த்தீங்கன்னா, நம்ம காரம் ரொம்ப தேவைப்படாது. ஆனால் வந்து கலர் தேவைப்படும். அதுக்காக காஷ்மீரி சில்லி மிளகா. ஒரிஜினல் காரத்துக்காக நம்ம பச்சை மிளகா தான் யூஸ் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் பட்டை வகைகள். 1 கிலோ சிக்கன்றனால நான் வந்து 1 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து 10 கிராம் எல்லாமே பட்டை வகைகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி 2த்தையும் அரைச்ச பேஸ்ட்டு. 1 கிலோவுக்கு தேவையான 450 கிராம் வெங்காயத்தையும் 400 கிராம் தக்காளியையும் நான் வந்து அரைச்சி வந்து கிரேவியாக வச்சுருக்கேன். இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எண்ணெய், இது வந்து தேவையான அளவு உப்பு. இது கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடானோம் எண்ணெயை விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் ஆயிலாக இருக்கணும். அதனால் நான் நிறைய எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் கடலை எண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு. 3-4 தேக்கரண்டி அளவுக்கு நான் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா நம்ம வந்து பட்டை வகைகளை போட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை போட்டு நல்லா வந்து வதக்க போகிறோம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி வந்து உங்களுக்கு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது பட்டை 2, கிராம்பு 4, ஒரு 6 ஏலக்காய், 2 ஸ்டார் அனீஸு, 2 பிரிஞ்சி இலை, ஒரு 2 பீஸ் வந்து கல்பாசி. இது கொஞ்சோண்டு சோம்பு அதையும் நான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பொரியணும். சூடானனும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அரைச்ச விழுது, வெங்காய விழுதை வந்து இதில் கலந்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை வந்து நான் எப்படி அரைச்சிருக்கேன்னா ரொம்ப நைஸாலாம் அரைக்கல. கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கேன். லைட்டாக சால்ட்டு சேர்த்து நான் வந்து அரைச்சிருக்கேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம நல்லா வதக்கி விடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எனக்கு இந்த ரெசிபிலாம் சொல்லி தரலைங்க. இது வந்து அந்த கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நானே டேஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் தான் இருக்கும் அப்படின்றத வச்சு நானாக வந்து அதை இன்ஸ்பயர் பண்ண ரெசிபி இது.
மோஸ்ட்லி வந்து 95% எனக்கு மேட்ச் ஆகி தான் வரும் அந்த டேஸ்ட்டு. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து நானாக டேஸ்ட்டை வச்சு தெரிஞ்சுக்கிட்ட பிரியாணி ரெசிபி. பச்சை வாசனை கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்குங்க. இப்போ வந்து எப்படியும் ஒரு 80% வந்து வெங்காயமும் தக்காளியும் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு வந்து பச்சை மிளகா, இது வந்து பார்த்திங்கன்னா முழு பச்சை மிளகா தான் போடுவேன். ஸோ அதனால் கீரைலாம் வேண்டாம், இந்த முழு பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா வதக்கி விடலாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே இருக்கணும், அப்போ தான் இந்த பேஸ்ட்டும் நல்லா வதங்கும். அதுக்கப்புறம் சிக்கனும் நல்லா இந்த எண்ணெய் மசாலாவிலே வதங்கிட்டு ரைஸில் பார்த்தீங்கன்னா நல்லா பொல பொலன்னு ரைஸும் வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிட்டு, இப்போ நம்ம எந்த ஒரு பொருளை எண்ணெயில் போட்டு வதக்கினாலும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இது பார்த்தீங்கன்னா சுருண்டுக்கிட்டு இருக்கு. வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா வெந்து சுருண்டுட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ 1 கிலோவுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதை நம்ம இதில் சேர்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம எந்தவுமே காரமும் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாயும் நம்ம வந்து முழுசாக தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இஞ்சி பூண்டு விழுதும் இந்த அரைச்ச வெங்காய தக்காளி பேஸ்ட்டும் தான் வந்து அந்த சாதத்துக்கே வந்து பிரியாணிக்கே வந்து ருசியை கொடுக்க போகுது. ஸோ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுத்த நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வதக்கிக்கலாம். இதுலேயே மஞ்சள் போட்டு நான் வந்து அரைச்சதுனால நான் மஞ்சள் பொடி வந்து போட போகிறதில்ல. ஸோ இதுக்கு தேவையான மஞ்சள் வந்து இதுலேயே இருக்குது. இப்போ நம்ம போட்ட இஞ்சி பூண்டு விழுது இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோடு சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. 100% வந்து அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஒரு அரோமா நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை போட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு, அப்புறம் நம்ம முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம், பிரியாணினாலே நம்ம வந்து புதினா கொத்தமல்லி சேர்ப்போம். ஸோ இதுக்கும் சேர்க்க போகிறோம். ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கை புதினா, ரெண்டுத்தையும் போட்டு வதக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கழுவி வச்சிருக்கிற சிக்கனை போட போகிறோம். நல்லா வந்து சிக்கன் இந்த கிரேவியோட பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு நல்லா ஒரு 50-60% வந்து வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரிசியை போட்டு தம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி நான் டேஸ்ட் பண்ணிட்டு எங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி சிக்கன் பிரியாணி நம்மளுக்கு கிடைச்சிடும். இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தயிர் ஆட் பண்ணலை, எனக்கா ஃப்ளேவர் வந்து எனக்கு ஃபுல்லாக வேணுன்றதுக்காக ஒரு பாதி தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த தயிரை போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள், அதாவது நம்ம காரம் வந்து நம்ம ரொம்ப போட போகிறதில்ல, கலருக்காக தான் நம்ம காஷ்மீரி சில்லி போட போகிறோம். காரத்துக்கு வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாயே வந்து மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக, இல்லை நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க, நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்களும் காரம் சாப்பிடுவோம், அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு
2 டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கலரும் காரமும் சேர்த்தே கொடுக்கும், ஆனால் ரொம்ப காரம் இருக்காது. இதை எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிட்டு நம்ம சிக்கனை வேக விட போகிறோம். இது நல்லா கலந்தாச்சு. உப்பு பார்த்துக்குங்க, ஏன்னா நம்ம விழுதில் நான் கொஞ்சம் உப்பு போட்டு தான் அரைச்சேன். அதனால் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை போட்டு இப்படியே வதக்கலாம். நான் கல் உப்பு போடுறதுனால ஒரு அரை கை அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கிறேன். இது வந்து சாதம் எல்லாமே கிரேவிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் கறிக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம சாதம் போட்டு எடுக்கும்போது நல்லா ரைஸோட மெர்ஜ் ஆகி நம்மளுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ சிக்கன் நல்லா இல்லை ஓரளவு வதங்கிடுச்சு, பார்த்தா தெரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணி விட்டு நம்ம வேக விட போகிறோம். 1 கிலோ ரைஸுன்றனால 1 லிட்டர் தண்ணி கிட்ட சேர்த்துக்கிறேன். ஓகே, 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சு வேக விடுறேன். ஒரு 10 நிமிஷம் சிக்கன் வெந்தணும். நம்ம ரைஸை போட்டுட்டு ரைஸும் தண்ணியும் சம அளவு வரும்போது தம்மு போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே அழகாக வந்திருக்கு. சிக்கன் வந்து ஒரு 30 to 40% வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த டைமில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் போட்டுட்டு அப்படியே அந்த கிரேவியோடையும் தண்ணி கரெக்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ வந்து ரைஸ் வந்து இந்த தண்ணி மட்டத்துக்கு வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தம் போடணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பிரியாணி மசாலா இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக நம்ம போடணும். இது வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலாங்க. எல்லாமே என்கிட்ட இங்கே நான் வந்து ஹோம்மேட் மசாலாஸ் தான் எல்லாமே நான் அரைச்சி பண்ணுறது. மஞ்சள் தூள்லேருந்து மிளகாய் தூள்லேருந்து பண்ணுவேன். காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும்தான் நான் வாங்கிப்பேன். சாம்பார் எல்லாமே வந்து நான் சாம்பார் பவுட்ரு, கரம் மசாலா பவுடர், கறி மசாலா பவுடர் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வீட்டிலையே தான் அரைச்சி நான் சமையல் பண்ணுவேன். ஸோ அதனால் நல்ல ஒரு டேஸ்ட்டும் அரோமாவும் கிடைக்கும். கொஞ்சம் நம்ம வந்து நம்ம பட்டை வகைகள் வந்து ஃபஸ்ட்டு போட்டதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கிட்டோம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் மேலே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தண்ணியும் அரிசியும் சமமாக வர அளவுக்கு நமக்கு மூடி வேக வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தம் போட்டுடலாம் சிம்மில் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸும் தண்ணியும் சம அளவு வந்துருச்சு. உங்களுக்கு வந்து கிரேவியோட ரைஸ் ஃபுல்லாக செமையாக மெர்ஜ் ஆகிருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அப்படியே சிம்மில் வச்சு தம் போட்டுக்கலாம். ஒரு வாட்டி உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். உப்பு ஓகே, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஓகே. எனக்கு நான் கல் உப்பு போட்டிருக்கிறதுனால அதுக்கப்புறம் தான் அது வந்து டேஸ்ட் கொடுக்கும். காரமும் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து மூடிட்டு தம் போடலாம். இப்போ வந்து அடுப்பை வந்து ஃபுல் லோவில் வச்சுக்கலாம். ஒரு 25 மினிட்ஸ் நம்ம வந்து இதை தம்மில் அப்படியே வச்சு உடைக்கும் போது வாசனையாக இருக்க நெய்யை ஊற்றி உடைச்சோம் அப்படின்னா நல்லா பிரியாணி கிடைக்குங்க. 25 மினிட்ஸ் நான் டைம் வச்சுருந்தேன். 25 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு.
இது வந்து நம்ம உடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு 2, 3 ஸ்பூன் அ நெய்ய நான் விட்டுறேன். விட்டுட்டு அடுப்ப நான் ஆஃப் பண்ணிட்டு, இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் நான் ரெஸ்ட் விடணும். அப்பதான் நம்ம வந்து பிரியாணிய உடைக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் டைம்ங்க இதுக்கு. இப்ப பிரியாணி தம்ம முடிச்சு இன்னொரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்ல விட்டுருக்கோம். அதுவும் முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஊத்துன நெய் பார்த்தீங்கன்னா, நல்லா கீழ இறங்கியிருக்கு. இப்ப பிரியாணி உடைக்கலாம். சிக்கன்லாம் சூப்பரா வந்திருக்குங்க. பார்க்கவே நல்லாருக்கு. கொஞ்சம் பொல பொலான்னு தான் இருக்கு. பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? நல்லா அட்டகாசமா வந்திருக்குங்க. இப்ப நம்ம சுட சுட பிரியாணி எடுத்து வச்சிருக்கோம். டேஸ்ட் பண்ணலாம். செம்மையா இருக்கு. நெய்யி, ஆலிவ் ஆயில், அப்புறம் நம்ம போட்ட அந்த கிரேவி எல்லாம் ரைஸ்ல நல்லா இறங்கியிருக்கு. உப்பு, காரம் எல்லாமே பக்கா டேஸ்ட்ல இருக்கு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப சூடா இருக்கறனால சிக்கன என்னால இப்ப சாப்பிட முடியல. கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் கழிச்சு நான் இந்த பிரியாணிய ட்ரை பண்ணியிருக்கேன். சென்னையில அடிக்கடி பண்ணி சாப்பிடுவோம். பட் இன்னைக்கு வந்து என் என் பசங்க கேட்டதுனால, சரி இந்த பிரியாணியே ட்ரை பண்ணுவோம்ன்னு சொல்லி நான் இன்னைக்கு பண்ணேன். ரொம்ப சூப்பரா வந்திருக்குங்க. எல்லாரும் வந்து இந்த பிரியாணி எப்படி செஞ்சதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் ஒரு சீரக சம்பா வச்சு ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி பண்ணத பார்த்தீங்களா? உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். எல்லாரும் கண்டிப்பா உங்க வீட்லயும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. ஓகேங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பிரியாணியா இருக்கும் உங்களுக்கு. ரெகுலரா நம்ம சாப்பிடுற பிரியாணிலேருந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பிரியாணி இது. ஸோ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.